எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பராத்தா தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே கோதுமை மாவுல சப்பாத்தி பூரின்னு பிளைனா செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் ஆனியன் பராத்தா செஞ்சு பாருங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. குழந்தைங்களுக்கு இது போல லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஆனியன் பராத்தாவை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஆனியன் பராத்தா செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. ஜல்லடையில நான் சேர்த்துக்கிறேன். மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது போலதான் பிசையணும். பாருங்க, மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி சாஃப்டா மாவை பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச மாவை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். இருக்கட்டும். ஆனியன் பராத்தாக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. நல்லா சன்னமா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஆனியனோட நம்ம சேர்த்திருக்கிற உப்பு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கலந்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெங்காயத்தை ரெஸ்ட் விட்டுருந்தேன். வெங்காயத்துல நல்லா தண்ணி ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி கையில எடுத்து நல்லா பிழிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்துல எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. இந்த தண்ணியோடவே நம்ம மாவோட சேர்த்து ஆனியன் பராத்தா செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். பராத்தா போட்டு எடுக்கும் போது நல்ல கிறிஸ்பியா கிடைக்காது. வதன்னு போன மாதிரி இருக்கும். பாருங்க, வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி வெங்காயத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நமக்கு 2 வெங்காயத்துக்கு இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இப்போ வெங்காயத்துல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். வறுத்த ஜீரக பொடி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளுக்கு பதிலா நீங்க கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்க்கறனால நம்ம இன்னுமே வெங்காயத்துல கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிடும். நம்ம பராத்தா செய்யும் போது நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும். இப்ப கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த டைமிங்ல உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் பதிலா நீங்க வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு ஆனியன் பராத்தாக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மாவும் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கையில பிசைஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்ப மாவை நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி பிரிப்போமோ அது போல பிரிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு மாவை ஈவனா கட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்திருந்த 2 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு ஒரு 6 உருண்டைகள் பக்கமா கிடைச்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு உருண்டையுமே தனித்தனியா உருட்டி நம்ம எடுத்து வச்சிருவோம். எல்லாத்தையுமே உருட்டி நான் இந்த மாதிரி பவுல்ல வச்சுட்டு ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். மீதி உருண்டை காயாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம எடுத்த மாவை நல்லா தட்டி விட்டுட்டு கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே போல தேய்ச்சிக்கலாங்க. நல்லா இழுத்து நான் தேய்ச்சிக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா அப்படியே சென்டர்ல பாதியா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சப்பாத்தி ஃபுல்லாவே வர மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து வெங்காயத்தை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கட் பண்ண சப்பாத்தில இருந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயரா ஆனியன் பராத்தா சூப்பரா வரும். பாருங்க, அப்படியே நான் ரோல் பண்ணிட்டேன். இப்ப இதை அப்படியே நம்ம வந்து தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி முக்கோணமா வந்திருக்கு. அதை அப்படியே வச்சு தட்டிக்கிறேன். தட்டிட்டு கோதுமை மாவு நல்லா தூவி விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமா தேய்க்காம மீடியம் திக்னஸ்ல தேய்ச்சிக்கலாங்க. நமக்கு லைட்டா அங்கங்க ஆனியன் வெளியே தெரியும் போது லைட்டா கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அப்படியே நீங்க தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இழுக்கிறதுக்கு. பாருங்க, நான் ஃபுல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சன்னமா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் எல்லாம் அங்கங்க பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்ப இதே போலவே இன்னொரு பராத்தாவையும் ரெடி பண்ணிக்கலாம்.
மாவுல நல்லா கோதுமை மாவு தூவி விட்டுட்டு ஃபுல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சிட்டேன். இப்ப சென்டர்ல அப்படியே கட் பண்ணிட்டு ஆனியன் மசாலா வச்சுக்கலாம். நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரோல் பண்ணிட்டேன். இதையும் கோதுமை மாவு தூவி விட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. ஒரு அடை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்ச பராத்தாவை சுட்டு எடுத்துக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல கொஞ்சமா நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் பார்க்க அழகா இருக்குங்கிறனால சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி எள்ளு சேர்த்து விட்டுட்டு இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பராத்தாவை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பிக்கலாங்க. 2 சைடுமே நல்லா பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா சுட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி சீக்கிரமா வெந்துரும். நமக்கு லேயர்ஸ் இருக்கறனால பராத்தா வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையா 2 சைடுமே திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நமக்கு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட பராத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். நல்லா பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. செம்ம கிறிஸ்பியா இருக்கும். மேல உள்ள சாப்பிட்றதுக்கு ஆனியனோட சேர்த்து சாப்பிட அவ்வளோ சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இதே போலவே இன்னொரு பராத்தாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எள்ளு சேர்த்திருக்கேன். பராத்தாவை சேர்த்துட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். வேணும்னா மேல நீங்க கொஞ்சமா ஆயிலோ நெய்யோ எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாங்க. நான் ஆயில் வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான், இந்த பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பராத்தா. ஆனியன் பராத்தாவோட தயிரும் ஊறுகாவும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பார்க்கவே எம்மியா எவ்வளவு லேயரா கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.